விதை. அந்த மூங்கில் பேர் வந்து சீன மூங்கில் சொல்லுவோம். விதை போட்டாரு, எல்லாரும் கேட்டாங்க, நல்ல பயனுள்ள விதைகளை விதைக்காம எதுக்கு இந்த விதை மூங்கில் விதை போய் விதைக்கிறீங்க? இல்ல மூங்கில் தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விதைச்சிருக்காரு. ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு இலை கூட விடல. எல்லாரும் சொன்னாங்க, நீ ஒழுங்கா மத்ததை ஏதாவது போட்டிருந்தா நேரம் வளர்ந்துக்கும், நெல் போட்டிருந்தா கூட உனக்கு பிரயோஜனமா இருக்கும், எதுக்கு மூங்கில போட்டேன்னு சொன்னாங்க. அவர் பொறுமையா இருந்தார் அந்த விவசாயி. 2வது வருஷம் முடிஞ்சிச்சு, அப்பையும் ஒரு இலை கூட விடல. 3வது வருஷம் ஆச்சு, 2வது வருஷம் முடிஞ்சிச்சு, ஒரு செடி ஒரு இலை கூட விடல. எல்லாரும் கேட்டாங்க, 2 வருஷமா சும்மா இப்படி நிலத்தை போட்டு வச்சிருக்கேன். அவர் பொறுமையா இருந்தார், இல்ல வரும் வளரும். 3வது வருஷம் ஆச்சு, 4வது வருஷமே ஆயிடுச்சு, ஒரு துளிர் கூட விடல. அப்பையும் அந்த விவசாயி மனசு விடல, பொறுமைதான் இருந்தது. 5வது வருஷம் ஆச்சு. 5வது வருஷம் ஆனோடனே கிட்டத்தட்ட 6 வாரத்துல 90 அடி உயரம் வளர்ந்துச்சு. 6 வாரங்கள்ல, சில வாரங்கள்லயே 90 அடி உயரம் வளர்ந்துச்சு. அப்பதான் எல்லாரும் புரிச்சு, இதுக்காக தான் நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு காடையே உருவாக்கிட்டாரு, மூங்கில் காடை. இந்த கதை எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னா, திடீர்னு கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரு. இல்லவே இல்லை, 30 வருஷமா மக்கள் சேவை ரசிகர் மன்றத்துல இங்க இருக்க இந்த மாவட்ட செயலாளர் திரு முத்துபாரதியா இருக்கட்டும், திரு ஜோசப் சங்கராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நிர்வாகிகள், தலைவர் தளபதி அவர்கள் 30 ஆண்டு காலமா சின்னதா சேவைகளை மக்களுக்கு நல்லதை செஞ்சு ரசிகர் மன்றம் வந்து பின்னாடி அந்த மக்கள் இயக்கமா மாறி அவங்களுடைய வேற அந்த 5 வருஷம் அந்த மூங்கில் செடி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, வெளியில வளரல, கீழே வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. கீழே 5 வருஷம் அது ஃபுல்லா வேர் விட்டு 6 வாரத்துல 90 அடி வளர்ந்தோம்னா, அந்த 90 அடி மரத்தை அது பிடிக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வேறு தான் நம்ம தலைவர் வந்து இத்தனை வருஷமா 30 வருஷமா வளர வச்சு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு 2வது வருஷத்துல முதலமைச்சரானாரு. இவங்க இதை மட்டும் தான் பாக்குறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை சொல்லிக்கிற மாட்டாங்க. இது வந்து நம்ம தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து படம் நடிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே மக்கள் பணிங்கிறது தொடர்ச்சியா செஞ்சுட்டே வராங்க. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் அவ்வளவு கொண்டாடுறாங்க. இந்த கனிமவள தடை வச்சாங்க அடுத்த அண்டை மாநிலத்துக்கு, அதுக்கு வந்து அவ்வளவு மக்கள் ஆர்ப்பரிச்சாங்க, சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை, பல சாதனைகளை தொடர்ச்சியா பண்ண போறாங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவகங்கையில திருமதி குழந்தை ராணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுபதி அவர்கள், நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாவட்டத்தை முதன்மை மாவட்டமா மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற உறுதியை ஒன்று சேர்ந்து, நம்ம கட்சி நிர்வாகிகளோட ஒன்று சேர்ந்து, மக்களோட ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து முன்னேற்ற திட்டங்களையும் கொண்டு வருவோங்கிற அந்த உறுதியை இந்த மேடையில் உங்களுக்கு நான் அளிக்கிறேன். மீண்டும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், சிவகங்கை மாவட்ட மக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், கட்சி நிர்வாகிகளுக்கும், இன்று புதிதாக இணைந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.